இது வந்து பசங்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் கூட அவங்க அம்மா, அப்பா இருந்தது எல்லாருமே பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறது, பையன் பார்க்க ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 28க்கு மேல 29க்கு மேல தான் பார்க்குறாங்க. 30 அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆவரேஜான மேரேஜ் வருஷமா நான் பார்க்குறேன் இந்த தலைமுறையில. இருந்தாலும் உங்களுடைய அம்மா, அப்பாவையே, உங்களோட தாத்தா, பாட்டியவே எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த என்ன சொல்றது? மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் நாட் எல்லாருக்குமே கிடையாது. மேபி சிலர் எக்செப்ஷன் இருக்கலாம். பட் கண்டிப்பா தாத்தா, பாட்டி காலத்துல அவங்களுக்கு ஒரு 17, 18 வயசுலயே வந்து நெறைய பேர் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஸோ அப்படி இருந்துன்னா, உங்களுக்கே யோசிச்சு பாருங்களேன். அந்த டைம்ல அந்த நான் சொல்றது ஒரு ஒரு 100 வருஷத்துக்குள்ள தான் சொல்றேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி 1920ஸ், 90ஸ், 30ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப கல்யாணம் பண்ணவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 18, 19 வயசுல கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா, அப்போ வந்து அவங்களுடைய ஃபுட் சாப்பிட்டு வந்த விதம், அவங்களோட அ வாழ்க்கை முறை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஸோ அப்போ வந்து அ அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது அதிகம். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரேஷனுக்கு தேவையான திருமணம் மற்றும் வாழ்க்கைய பத்தின நெறைய விஷயங்கள நம்ம சேனல்ல பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுன்னா நம்ம சேனல்ல மற்ற வீடியோஸையும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சீக்கிரமா அடுத்த வீடியோ வரேன். நன்றி, வணக்கம்.